ரைட் பார்ட்டி ராங் பர்சன். ஜெயிக்க வேண்டிய தொகுதி தவறான வேட்பாளரால் பாஜக தோல்வி. மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி பாஜக வெற்றி பெறும் என்பது நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பே கணிக்கப்பட்ட தொகுதி. அப்படி இருந்தும் பாஜக இந்த தொகுதியில் தோல்வி அடைவதற்கு என்ன காரணம் என்பதை பார்க்கலாம். குறிப்பாக இந்த தொகுதியில் பாஜக சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் பாஜகவை விரும்பி வாக்களிக்கக்கூடிய நபர்கள் கூட மாற்றி வாக்களிக்கும் நிலைக்கு தள்ளும் வகையில் பெரும்பாலான மக்களால் வெறுக்கப்படும் வேட்பாளர் என்பது மதுரை தெற்கு தொகுதியில் நடந்த பிரச்சாரத்தின் போதே பார்க்க முடிந்தது. குறிப்பாக பெரும்பாலான மதுரை பாஜகவினரால் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேட்பாளர் மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டார். அந்த அளவுக்கு உட்கட்சியினரால் கூட அதிகம் வெறுக்கக்கூடிய வேட்பாளர் தான் மதுரை தெற்கு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டவர். இதற்கு முக்கிய காரணம் கட்சி நிர்வாகிகளை மதிப்பதில்லை, கட்சியில் அனைவரையும் மட்டம் தட்டும் விதத்தில் நடந்து கொள்வது, தன்னை தவிர யாரும் அறிவாளி இல்லை என்கிற தோரணையில் இருப்பது என்கிற பல குற்றச்சாட்டுகள் இந்த மதுரை தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளருக்கு உண்டு. மேலும் பல தமிழ் சமூக மக்களால் இவர் எங்கள் இனத்துக்கே எதிரி என்று பகிரங்கமாக சமுதாய தலைவர்கள் இந்த மதுரை தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளருக்கு எதிராக மதுரை தெற்கு தொகுதியில் பிரச்சாரம் செய்த வீடியோக்களை பார்க்க முடிந்தது. குறிப்பாக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக கடந்த காலங்களில் தேவையில்லாமல் இவர் செய்த பல செயல் மதுரை தெற்கு தொகுதியில் இருக்கும் தமிழ் சமூகமான முக்குளத்தூர் சமூகம், வெள்ளாளர் சமூகத்தினர் மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளரை தங்கள் சமூகத்தின் எதிரியாகவே கருதி வருவதை அந்தந்த சமூகம் சார்ந்த தலைவர்கள் பேசிய வீடியோக்கள் மூலம் பார்க்க முடிந்தது. இப்படி ஒரு சூழலில் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய மக்கள் கூட பாஜக நல்ல கட்சிதான், எங்களுக்கு மோடியை பிடிக்கும், இருந்தாலும் எங்கள் தொகுதியில் பாஜக தவறான வேட்பாளரை நிறுத்திவிட்டது என்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டு மதுரை தெற்கு தொகுதியில் தாவேக்க வெற்றியடைய வேண்டும் என்று வாக்களித்தவர்களை எந்த வகையிலும் மதுரை தெற்கு தொகுதியில் இந்த பாஜக வேட்பாளர் வெற்றி அடைந்துவிடக் கூடாது என பாஜகவுக்கு ஆதரவான மக்களும் கூட மாற்றி வாக்களித்திருக்கிறார்கள். மேலும் மதுரை தெற்கு தொகுதியில் தவறான வேட்பாளரை என்டிஏ கூட்டணி நிறுத்தியதன் மூலம் பக்கத்து தொகுதியிலும் அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முக்குளத்தோர் மற்றும் வெள்ளாளர் சமூகத்தின் வாக்குகளை என்டிஏ கூட்டணி கட்சியின் மற்ற வேட்பாளர்களும் இழக்க நேரிட்டிருக்கிறது என்கிறார்கள் மதுரை அரசியலை நன்கு அறிந்த அரசியல் பார்வையாளர்கள். அந்த வகையில் ரைட் பார்ட்டி ராங் பர்சன் என்று சொல்லும் வகையில் தவறான ஒரு வேட்பாளர் மதுரை பாஜக சார்பில் போட்டியிட்டதன் மூலம் பாஜக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியை இழந்து நிற்கிறது. மேலும் மற்ற எந்த தொகுதிக்கும் இல்லாத ஒரு முக்கியத்துவமாக மதுரை தெற்கு தொகுதியில் பாஜக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்த போது மகாராஷ்டிரா முதல்வர் வந்து பிரச்சாரம் செய்தது, பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் வந்து மதுரை தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தும் கூட முழுக்க முழுக்க பொதுமக்கள், சமுதாய அமைப்புகள், ஏன் பாஜக நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை பெரும்பாலும் விருப்பமில்லாத ஒரு வேட்பாளரை நிறுத்தியதன் மூலம் மதுரை தெற்கு தொகுதியில் பாஜக வேட்பாளர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு தோல்வியை தழுவி இருக்கிறார் என்கிறது மதுரை அரசியல் வட்டாரம்.